அன்பார்ந்த நண்பர்களுக்கு வணக்கம். மழை நல்லா பேஞ்சிட்ருக்கு. வெளியே வரப்போக நான் கூட நினைஞ்சிட்டேன். இதில் பார்வை டிஸ்டம்பர் போன்ற வியாதிகள் தொற்று வியாதிகள் நம்ம வீட்டு நாய்க்குட்டிகள் பெருசாக பாதிக்கும், தெருநாய்களையும் பாதிக்கும். இந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் செய்யக்கூடியது செய்யக்கூடாது அப்படிங்கிறது இந்த பார்வை டிஸ்டம்பர் விஷயத்தில் இருக்குது. இதை நீங்கள் ஈஸியாக ஃபாலோ பண்ணிங்கன்னா டாகை எங்கே வைத்தியம் பார்த்தாலும் ஒரு 3 நாள்லேருந்து 5 நாளுக்குள்ளே நம்ம ஈஸியாக ரெக்கவரி பண்ணிடலாம். சரிங்களா? செய்யக்கூடாதுன்னு விஷயம் இருக்குது, செய்யக்கூடியதுன்னு இருக்குது. இது இந்த மருந்து நீங்கள் வாங்குறதுக்கு உண்டான பதிவு இல்லை. நண்பர்கள் 2-3 பேர் கேட்டிருந்தாங்க. ப்ளஸ் பார்த்திங்கன்னா மழை காலங்கள் தாண்டி இப்போ புதுசாக மழை வருது இல்லையா, அதாவது என்ன செய்கிறது நிறையா பேருக்கு தெரியறதில்ல. வீட்டில் இருக்கிற சின்ன குழந்தைகளுக்காக நாய் வாங்குறது, இந்த மற்ற இடங்களுக்காக நாய் வாங்குறது பார்த்திங்கன்னா பாதிப்பு போய் நின்னதுக்கப்புறம் கஷ்டமாயிடுது. சரிங்களா? ஃபஸ்ட்டு பார்க்குறப்போ கேரன் சைடு வீட்டில் டாக் குட்டி போட்டுருந்துச்சுன்னா ஓகேங்களா, அந்த சைடு ஒரு 2 பேத்துக்காக தான். நாய் குட்டி போட்டுச்சு அப்படின்னா எங்கிட்ட போய் அபண்டன் பண்ணாதீங்க. வீட்டிலே இந்த டாய்லெட்ஸ் இருக்கு இல்லையா, இதையே நம்ம ட்ரீட்மெண்ட்டுக்கு உண்டான இடத்த நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டுக்குள்ளே மேக்ஸிமம் வைக்காதீங்க. ஏன்னா அதோட கிருமி மறுபடியும் வீட்டுக்குள்ளே சுற்றிக்கிட்டே தான் இருக்கும். அதனால் ஒரு இடத்துல நம்ம லாக் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இது நம்மளோட ரெஸ்ட் ரூமு. இந்த ரெஸ்ட் ரூமில் பார்த்திங்கன்னா தேவையான பொருள் இந்த மாதிரி தண்ணிக்கு ஒரு பக்கெட்டு, இது மாதிரி ஒரு கப்பு. சரிங்களா? இது பார்த்திங்கன்னா இது எங்கள் லோக்கல் ஏரியாவில் ஒருத்தர் செஞ்சு விற்கிற ஃபினாயில் நல்லா இருக்கும். இந்த ஃபினாயில் ஓகேங்களா, ஏன்னா ஒரு இடத்த க்ளீன் பண்ணுறதுக்காக. ப்ளஸ் ப்ளீச்சிங் பவுட்ரு. இது 4 இதுவும் நம்ம கன்ஃபார்மாக வச்சுக்கணும். இந்த தண்ணி ஊற்றுறதுக்காக வைக்கிறது முதல்ல என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதே இடத்துல தான் இருக்கணும். மற்றதுக்கு யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம பார்வை நோய் இது பக்கத்தில் வைக்கிறது, இதை வச்சு நாளைக்கு நீங்கள் கீழே போடுவீங்க, தெருவில் ஏதாவது நாய் மோந்து பார்க்கும், இது தண்ணி குடிக்கும், இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும். ஓகேங்களா? அதுக்காக இது ஒன்று இருந்துச்சுன்னா இதை செட்டை அப்படியே வச்சுருங்க, வேறு எதுக்கும் யூஸ் பண்ணாதீங்க. அப்படி உங்களுக்கு வேலை முடிஞ்சு போயிடுச்சுன்னா இதுமாதிரி வெயில் அடிக்கிற இடத்துல இது 2ஐயும் வச்சுடுங்க. நல்லா வெயில் அடிக்கிற இடத்துல அதோட முடிஞ்சிச்சு. உள்ள வாங்க. இது மாதிரி ஒரு கோணி சாக்கு வாங்கிக்கோங்க. எங்ககிட்ட கோணி சாக்கு இல்லை. இது மாதிரி பெரிய சைஸ் கோணி சாக்கு வாங்கிக்கோங்க. எப்பவுமே ரெஸ்ட் ரூமில் இந்த மாதிரி கார்னர் ப்ளேஸு, இந்த கார்னர் ப்ளேஸில் இப்படி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. மெயினாக பப்பீஸை நம்ம இங்கே தான் வைக்கிறோம். இருக்காங்க இவ்வளோ தூரம் நீங்கள் ஸ்பேஸ் விட்டு வச்சிங்கன்னா உள்ளே வளர்த்துறதுக்கு, மோஷன் போகிறதுக்கு, யூரின் போகிறதுக்கு இந்த இடம் நல்லா யூஸாக இருக்கும். இவ்வளோ பெரிய ஸ்பேஸ் நீங்கள் ரெஸ்ட் ரூம் வச்சுக்கோங்க. வீட்டுக்குள்ள ஒரு இடத்துல வச்சுக்கிட்டு அது வீடு ஃபுல்லாக யூரின் மோஷன் போய்ட்டு வந்துச்சுன்னா அதோட ஸ்ப்ரெட்டிங்கோட அளவு பெருசாக இருக்கும். முக்கியமாக கேனல்ஸுக்கு. ஓகேங்களா? குட்டி போகாமல் இருக்காது. அதனால் இதுமாதிரி ஒரு இடத்த செட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி க்ளோஸ்டு சர்க்கிள் இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு ஈஸி. ஃபியூச்சரில் உங்களுக்கு ஃபியூமிகேஷன் பண்ணுறதுனாலும் கூட இது மாதிரி அழைச்சிக்கிட்டு நீங்கள் ஃபியூமிகேஷன் பண்ணிக்கலாம். அழைச்சிட்டு ஃபியூமிகேஷன் பண்ணுறது ஈஸி. செட்டப் பார்த்தீங்க இல்லையா, இதுக்கு மேலே நீங்கள் ஒரே லைட் மட்டும் போட்டுக்கணும். நீங்கள் ஒரு லைட் போட்டுக்கோம் பாருங்க. இந்த லைட் எரிஞ்சிட்டே தான் இருக்கும். இந்த லைட்னால தான் நமக்கு கொஞ்சம் வார்மாக இருக்கும் இந்த இடம். அதாவது பப்பியை ஸ்ட்ரெயிட்டாக கீழே வைக்க சொல்கிறது. இது பண்ணாலும் யூரின் மோஷன் போனாலும் இது யூஸ் ஆகும். இப்போ உங்களுக்கு யூரின் மோஷன் போயிடுச்சு, இடத்த எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இது என்ன இருந்தாலும் சரி இல்லாட்டினாலும் சரி வெளியே போய் கோழி சாக்கு நல்ல வெயிலில் காய வச்சிடணும். வெயிலில் காய வச்சுட்டு இந்த இதுக்குன்னே ஒரு டப்பா சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, இதையும் எடுத்துக்கிடணும். ப்ளீச்சிங் பவுட்ரு
இது வந்து பார்த்திங்கன்னா வேறு வேறு ப்ரீட்ஸு. பார்வை வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த பெரிய ப்ரீடு இந்த சின்ன ப்ரீடெலாம் பார்க்காது. என்ன ப்ரீடு வந்தாலும் மொத்தம் ஒரே செட்டில் போடுங்க, அது ஈஸி. பாதிக்கப்படாத நாயை வந்து தனியாக செப்பரேட் பண்ணி வச்சுக்கோங்க. இது எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு வந்து பார்த்துக்கோங்க. இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் லுக்குவாமின் வாட்டர் எடுத்துருக்கோம், சுடுதண்ணி. இதில் ஒரு கையளவுக்கு வந்து உப்பு போட்டுக்கோங்க, லைட்டாக ஒரு 2 ஸ்பூன் வந்து மஞ்சள் போட்டுக்கோங்க. முடிஞ்சால் வேப்பஞ்சாறு, வேப்ப இலை சாறு இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு 1/2 கப்பு ஊற்றிக்கணும். இப்படி இப்போ நம்மளுக்கு வந்து நெசசிட்டி இல்லை, அதனால் நம்ம வந்து இதை வந்து பண்ணல. நல்லா கலந்துக்கிட்டு 20 லிட்டரு கொஞ்சம் வெதுக்கு சுடு தண்ணி சரிங்களா. ஏன்னா இந்த இடத்துக்கு வந்து அவ்வளோ போதும். இடம் பெருசாக இருந்துச்சுன்னா அதை டபுளாக பண்ணிக்கோங்க. கட் பண்ணு. சுடுதண்ணி இது சொன்னேன் இல்லையா, அதுக்கு முன்னாடி பிளெயின் வாட்டரில் இடத்த வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு விளக்கமா இருக்கா விளக்கம் எடுங்க. ப்ளீச்சிங் பவுடரை விளக்கம் எடுக்கும். நீங்கள் ப்ராப்பராக சுத்தமாக மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான் நாயை வந்து ஈஸியாக வந்து வெளியே கொண்டு வர முடியும், காவல் பண்ண முடியும். இப்படி க்ளீனாக வச்சு பண்ணால் தான் சரியாக வரும். நீங்கள் இந்த க்ளீனிங் ப்ராசஸ்க்கெலாம் யோசிச்சிங்கன்னா கேனல் தொழில் பண்ணவே முடியாது எக்காரணத்தை கொண்டும். அப்போ இங்கெல்லாம் ஒட்டாதா, அப்போ இங்கெல்லாம் ஒட்டாதா அங்கெல்லாம் ஒட்டாதான்னு கேட்பீங்க. மெயினாக வந்து தரைத்தளம்ங்கிறது ரொம்ப முக்கியமான இடம். ஏன்னா யூரின் மோஷன் எல்லாம் வந்து கீழே தான் வந்து விழுகும், காயும். நம்ம அந்த இடத்த வந்து ரொம்ப கவனமாக பார்க்கணும். அதுவும் ஐசோலேஷன் வந்து பண்ணுறதுக்காக எதுக்காகனா நம்மளுக்கு இதுக்குள்ளேயே அடங்கிடும் எல்லாமே. க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம இது பண்ணிவிட்டு கொஞ்சம் ரெக்கவரி ஆகிடுச்சுன்னா நம்ம வெளியே கொண்டு வர்றது வந்து ரொம்ப ஈஸி. இப்போ வந்து நம்ம ப்ளீச்சிங் பவுடர் போட்டிருக்கோம். ஃபுல்லாக வந்து தேய்க்கிறப்ப வெளியே தெளிக்க விடாமல் உள்ளேயே வந்து கம்ஃபர்ட்டாக வந்து தேய்ச்சிக்கணும். உள்ளே யூஸ் பண்ணுறது தண்ணி வந்து வெளியே மேக்ஸிமம் படாமல் பார்த்துக்கோங்க, அதுதான் நல்லது ஓகேங்களா. ஏன்னா இல்லைன்னா இதில் பாதி தெரிக்கிறது வெளியே அப்படியே பரவும். ஒரு வழியாக தேய்ச்சி முடிச்சிட்டோம். பாடா எவ்வளோ நாள் குனிஞ்சு வேலை செஞ்சாச்சு. நார்மல் வாட்டர் தான், இதை வச்சு நம்ம நல்லா வாஷ் பண்ணிக்க முடியும். வேலையாக
யார் செய்வாங்க, இங்கே பாருப்பா, வேலை யார் செய்வாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதிர்பார்க்காதீங்க. கேனல் வச்சுருந்தீங்கன்னா இந்த க்ளீனிங் ப்ராசஸ்லாம் நம்ம திருப்திக்கு நம்மளே இறங்கி தான் செய்யணும். ஏன்னா இதில் தான் அந்த பருவங்களுக்கு உண்டான இது இப்படி க்ளீன் பண்ணிட்டோம். ஈரமாக இருக்குது பாப்பா, இப்படி க்ளீன் பண்ணிட்டோம், ஈரமாக இருக்குது. டக்குன்னு மறுபடியும் அந்த கோணியை விரித்து நாய்க்குட்டி வந்து உள்ளே விட்டுறவே கூடாது. நல்லா காய விட்டுறணும். காய விட்டு நல்லா தண்ணி கழுந்ததுக்கப்புறம் ஏற்கனவே அந்த வெதுன்னு தண்ணி சொல்லியிருந்தேன் இல்லையா, வெதுன்னு தண்ணி, 2 ஸ்பூன் மஞ்சள், கொஞ்சம் இந்த வேப்பஞ்சாறு, அதை வந்து நல்லா தெளிச்சிடணும். தெளித்து நல்லா ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் வெயில் நல்லா காய விட்டுங்க. காய விட்டுட்டு தான் நம்ம வந்து அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு உள்ளே வந்து இது வந்து ஏற்கணும். ஃபினாயில் வந்து நீங்கள் தெளிக்கிறப்ப ரொம்ப காட்டமாக தெளிக்காதீங்க. இவ்வளோ போதுமானது. ஏன்னா டார்க் இருக்கிற இடம் அதுக்கு வந்து அந்த சிலதுக்குள்ள அலர்ஜி ஆகும் இந்த ஃபினாயிலோட ஸ்மெல்லு. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ பாலாஜி ஃபினாயில்னு சொல்லிட்டு நல்லாயிருக்கும் குவாலிட்டி. குடிசை தொழில் நம்மளை மாதிரி வந்து ஒரு மிடில் கிளாஸ் வந்து சப்ளை பண்ணுறாரு. திக்னஸ் நல்லாயிருக்கும். இங்கே ஏரியாவில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. திண்டுக்கல் சுற்றி இருக்கிற நண்பர்கள் வந்து இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். குவாலிட்டி நல்லாயிருக்கும். ஃபினாயில் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, நல்லா வந்து 1 ஹவர் மூடிடுங்க. நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க. ஒரு இடத்துக்கு பழக்கப்பட்டுச்சுன்னா பார்வை ரெக்கவரியான டாகும் சரி, நார்மல் டாகும் சரி, அந்த இடத்த வந்து மறக்கவே மறக்காது. அழியக்கா முடியாது. பார்த்தீங்களா, உங்கள் தம்பிலாம் ரெக்கவரி, இங்கே ரெக்கவரி ஆனவர் தான், வீட்டோடய செட்டில் ஆகிட்டாரு. அர்னால்டுன்னு பேர். முன்னாடி நம்ம வீடியோவில் பார்த்துருப்பீங்க. வைரஸுகளோட பெருக்கத்தை வந்து குறைக்கிறதுக்காகவும் இடத்துல வந்துட்டு புதுசாக காற்று உற்பத்தி ஆகிறதுக்காகவும், ஏன்னா கொஞ்சம் க்ளோஸில் தான் வச்சுருப்போம், அது ஓப்பனில் இருக்காது. அந்த ரீசனால் மா இலை, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு பாதி வேப்ப இலை ரெண்டையும் வந்துட்டு ஒரு முடிச்சு போட்டு கட்டிடுங்க. இப்படி போட்டு கட்டிட்டு நீங்கள் பப்பி வச்சுருக்க கோணி இருக்கு இல்லையா, பழுது வைக்கிறோம் இல்லையா, அவ்வளோ இந்த இடத்த நீங்கள் வந்து பெருசாக யூஸ் பண்ணிக்கிறணும். கோணி எந்த அளவுக்கு பெருசாக போட்டுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது. ஓகேங்களா. இடத்த வந்து ஃபியூமிகேஷன் பண்ணணும். நீங்கள் ஆன்லைனில் பாருங்கள், ஃபியூமிகேஷனாக என்னென்னு போட்டிருப்பாங்க. அந்த வைரஸோட டயாமீட்டர்லாம் அதுவே வந்து பிளாஸ்ட் ஆகிற மாதிரி நிறைய கெமிக்கல்ஸ் வச்சு ப்ராசஸ் பண்ணுவாங்க. நம்ம இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஆதி காலத்தில் ஒரு ஃபியூமிகேஷன் மெத்தட் இருக்குது. இந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் ஒரே இடத்த வச்சுக்கிறது தான் நல்லது. இடம் மாற்றி நீங்கள் செட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நோய் பரவு, அதாவது தெருவில் போயிட்டுருப்போம், தெருவில் ஒரு நாய்க்குட்டி விளாண்டுட்டுருக்கோம், அதுவும் பாதிக்கப்படும். இந்த மாதிரி விஷயங்கள்னால தான் உங்களை வந்து செப்பரேட் பண்ண வைக்க சொல்கிறேன். இப்படி செப்பரேட் பண்ணி வச்சு நீங்கள் வைத்தியம் எங்கேனாலும் பாருங்கள், ஓகேங்களா, அதை பற்றி ப்ராப்ளம் இல்லை. ஆனால் வீட்டில் வந்துட்டு இந்த மாதிரி நேரத்தில் அந்த பப்பி மேனேஜ் பண்ணுறதே பெரிய சிக்கல். சுற்றி விளாட விட்டுக்கிட்டு அங்கே ஒரு வாட்டி மோஷன் போகும், அங்கே ஒரு வாட்டி மோஷன் போகும். நீங்கள் ஃப்யூச்சரில் ஒரு பப்பி வாங்குவீங்க, அதுக்கு அந்த ப்ராப்ளம் வந்துடும். ஓகேங்களா, ஏதோ ஒரு அசம்பாவிதம் ஆகிட்டாலும் ஃப்யூச்சரில் ஒரு பப்பி வாங்குவீங்க, அதுக்கு அந்த அசம்பாவிதம் ஆகி போகும். ஓகேங்களா, அதை தவிர்க்கிறதுக்காக தான்
இது எல்லாம் முடிச்சுட்டு அதான் இப்போ இருக்கிற எல்லாம் பார்த்துட்டிங்க இல்லையா, நாட்டு சாம்பிராணி யூஸ் பண்ணாலும் சரி, இதுமாதிரி கம்ப்யூட்டர் சாம்பிராணி யூஸ் பண்ணாலும் சரி, வீட்டுக்கே ஹவுஸ் காலிங்க்கு வெட்டினரியனு யாராவது ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தாலும் இந்த மாதிரி இடங்களில் வந்துட்டு பார்த்தா கொஞ்சம் அறுவறுப்பு போடுவாங்க. கொஞ்சம் ஸ்மெல் விஷயமாக வந்துட்டு பார்த்தாலும் சரி, வென்டிலேஷனை வந்துட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு இது மாதிரி வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா, இது மாதிரி கீழே வைக்காதீங்க, மேலே வைங்க. இந்த மாதிரி இடத்துல வச்சு இந்த மாதிரி வென்டிலேஷன் இருக்கிற இடத்துல வந்துட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு மேலே வச்சு செட் பண்ணிவிடுங்க. இது வந்து நல்லா புகையும். புகையுது பார்த்தீங்களா, புகைச்சுனாவேவும் இதுலேருந்து வரக்கூடிய நச்சு கிருமிகள் வந்து மேலே பறந்துருந்தாலும் அதை வந்து அழிகிறதுக்கு வந்து நிறைய சான்சஸ் இருக்குது. சாம்பிராணி ஒரு கிருமி நாசினி. கீழே இருக்கிற போர்ஷனை எப்படி கவர் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் மேலே இருக்கிற போர்ஷனையும் நம்ம வந்து கவர் பண்ணுறோம். மேலே போய் வச்சா ஒரு மூலையில் நீங்கள் வச்சுட்டு கம்முன்னு ஒரு 1 மணி நேரம் அடைச்சிருங்க. இங்கே வச்சுருவோம். வச்சுட்டு 1 மணி நேரம் வந்து நல்லா வந்து நீட்டாக அடைச்சிட்டோம்னா நம்மளுக்கு பரவுதலோட வீரியம் குறையும். இன்னொன்று நல்ல ஆம்பிபியன்ஸ் இருக்குது, சுற்றி வந்து அதுக்கே பாசிட்டிவாக இருக்குன்னா டாக் வந்து ஈஸியாக வந்து பொழைச்சிடும். எக்காரணத்தை கொண்டும் டாக் அதுவாகவே சரியாயிடும் அப்படின்னு நினச்சிட்டு மட்டும் ஃப்ரீயாக விட்டுறாதீங்க. ஃபஸ்ட்டு சிம்டம் இருக்கிறப்பயே வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இருக்கிறது எல்லாருமே கோல்டன் அவர் தான். டக்குன்னு வெட்டினரின் எடுத்துகிட்டு போயிடுங்க பெஸ்ட்டு. ஓகேங்களா?